ஹாய் மக்களே! நேத்து பார்த்தீங்கன்னா, டாடா ஐபிஎல் 2026ல ஜிடி வெர்சஸ் டிசி நடந்துச்சு. என்னைய கேட்டா நான் வந்து அதாவது மேட்ச்சுக்கு முன்னாடி டிசி தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருப்பேன். அப்படிதான் மேட்சும் போச்சு. பட் கடைசியில வந்து ஃபைனல் ஓவர் டிராமா, த்ரில்லர் எல்லாம் வச்சு கடைசியில ஜிடி வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜாஸ் பட்லர் வந்து பேக் டு த ஃபார்ம் அப்படிங்கிற மாரி சும்மா வெளு வெளுன்னு வெளுத்துட்டாருங்க. அவர் எப்பவுமே அந்த மாரி ஷாட்ஸ்லாம் ஆட மாட்டாரு. தில் ஸ்கூப்பெல்லாம் ஆடுறாரு நேத்துன்னு பார்த்து. ஒரு வாட்டி பின்னாடி அடிக்கிறாரு, முன்னாடி அடிக்கிறாரு. ஒரு 6 வந்து 96ன்னு நெனைக்கிறேன். 96 மீட்டர் ஏதோ பிரஷித் கான் ஆமா. பிரஷித் கிருஷ்ணாவ அடிச்சாருன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நேத்து வந்து ஸ்டார்ட்டிங் குஜராத் டைட்டன்ஸ் வந்து பேட்டிங் பண்ணாங்க. டிசி வந்து சேசிங் பண்றேன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஓகே தான். அவங்க குஜராத் டைட்டன்ஸ் என்ன பிளான் பண்ணி போனாங்களோ அத அச்சீவும் பண்ணிட்டாங்க. 200+ ஸ்கோரு. இதுல கில்லு, ஜாஸ் பட்லரு, வாஷி எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. லாஸ்ட் ஓவர் மட்டும் எனக்கு வந்து ஒரு 10 ரன் 15 ரன் ஷார்ட் டவுன் தோணுச்சு. ஏன்னா பிலிப்ஸ் இறங்கினாரு. திவாடெக் ஸ்ட்ரைக் கொடுக்கல, நானே இது பண்ணிக்கிறேங்கிற மாதிரி தான் நின்றுருந்தாரு. பட் கடைசி ஒரு பால் மட்டும் 4 போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 210 ரன் ஸ்கோரில் வந்து முடிச்சாங்க. பவுலிங் சைடு பார்த்தீங்கன்னா டெல்லி கொஞ்சம் நேற்று கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஏன்னா முகேஷ் குமார் ஸ்டார்டிங்லேருந்து அடி வாங்கிட்டார். கிட்டத்தட்ட 55 ரன்னு ஹாஃப் செஞ்சுரி போட்டார். இங்கிடி ஆஸ் யூஸ்வல் அவங்கள இங்கிடி வந்து தடுத்தே நிறுத்த முடியாது. அவர் போடுற பேஸை யாருனாலையுமே டச்சே பண்ண முடியாத அளவுக்கு 24/1. அக்ஷர் பட்டேல் 32, குல்தீப் யாதவ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் 42, நட்ராஜனும் விப்ராஜ் நிகம் 34, 23 எல்லாம் ஒரு விக்கெட். அக்ஷர் பட்டேல், நட்ராஜன் அண்ட் விப்ராஜ் நிகம் மட்டும் விக்கெட் இல்லாமல் போயிட்டாங்க, விக்கெட்லெஸ்ஸாக போயிட்டாங்க. ஓகேங்களா? அதே சேம் டைம் டிசி பேட்டிங் அப்போ நிஷங்காவும் ராகுலும் உரிச்சிட்டாங்கன்னே சொல்லணும். ஓப்பனிங் ஓவர்ஸ் எல்லாம் அட்டி கொஞ்சம் டைம் எடுத்து ஆடினாங்க. ராகுல்ல வந்து ரன்ன பால் தான் இருந்தாரு. ஆனால் கடைசியில் பார்த்தா 52 பால் 92 ரன் அட்டி வெளுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். பேக் டு ஃபார்ம் அவரும் பாருங்க. ராகுல், ஜாஸ் பட்லரு, கில்லு இவங்கெல்லாம் பேக் டு ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம சிஎஸ்கே எப்போ பேக் டு ஃபார்ம் ஆக போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்த சமீர் ரிஸ்வி வந்து சொதப்பிட்டாருந்தாங்க சொல்லணும். ஏன்னா டக் அவுட் 2 மேட்ச் 50+ நேற்று டக் அவுட்டு. அக்ஷர் பட்டேல் அப்புறம் வந்தவங்க எல்லாருமே சின்ன சின்ன ரன்னோட போயிட்டாங்க. மில்லர் வந்து இடையில வந்து இன்ஜுரினால ரிட்டையர்ட் ஆன மாதிரி சொன்னாங்க. நான் எக்ஸாக்டாக நான் மேட்ச் பார்க்கல, ஆனார்னு நினைக்கிறேன். திருப்பி பேக் வந்து தான் இன்ஜுரியிலேருந்து வந்து தான் ஆடினாரு. கடைசியில் வந்து இந்த ஏதோ லாஸ்ட் ஓவரில் வந்து 5th பால் 6th பால் ஆமாம் 5th பால் வந்து சிங்கிள் எடுத்திருக்கலாம், குல்தீப் ஸ்ட்ரைக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னை கேட்டால் ஓகே ஃபைன், அவரால் அந்த இன்ஜுரி திருப்பி வந்து ஆடி நம்ம கொண்டு வந்துட்டாரு டீம். இப்போவே 20-30 ரன் ஸ்கோர், ஐ மீன் 20-30 ரன் வித்தியாசத்தில் தோத்துருந்தோம்னா இது பெருசாக பேசியிருக்கவே மாட்டோம் நம்ம. அந்த ஒரு ரன் தானே, அது ஒரு ரன்னால தோற்று போயிட்டாங்க. ஃபைன், டிசி வந்து பிடிச்சிருவாங்க கண்டிப்பாக. ஏன்னா நிறைய மீம்ஸு இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரன் எடுத்துருக்கலாம். ஃபைன், இக்கட்டான நிலைமையிலேருந்து கொண்டு வந்துட்டாரு. கிட்டத்தட்ட 20 பால் 40 ரன் அடிச்சு கொடுத்துருக்காருல, அதைத்தான் நம்ம பார்க்கணும். மில்லர் ஆஸ் யூஸ்வல் இங்கே கிளாஸு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது, திரும்பி கொண்டு வந்துடுவாங்க டிசி. அதெல்லாம் சரி. அட் த சேம் டைம் குஜராத்தோட பவுலிங் பார்த்தீங்கன்னா ஐயோ எப்பா, அவங்களுமே சிராஜ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தாங்க. 50 அவரும் ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டார். அங்கே எப்படி ஹாஃப் செஞ்சுரி, இங்கே ஒரு ஹாஃப் செஞ்சுரி. ரபாடா விக்கெட்லெஸ் 32. ரஷித் கான் பேக் டு ஃபார்ம் ஆகிட்டாருங்க. 4 ஓவர் 17 ரன். அதுவும் நிதிஷ் ராணாக்கு வந்துட்டு ஒரு பால் 6 4 போயிடும், அடுத்த பாலே விக்கெட் விழுந்துடும். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாரு ரஷித் கான். அசோக் சர்மா இன்னும் அவரோட லைன் அண்ட் லென்த்தை பிக்கப் பண்ணும். 150 வரைக்கும் கிராஸ் பண்ணுறாரு, எல்லாம் ஓகே. பட் அசோக் சர்மா வந்து லைன் அண்ட் லென்த்தை பிக்கப் பண்ணணும். பிரசித் கிருஷ்ணாவும் ஹாஃப் செஞ்சுரி. வாஷிங்டன் ஒரு ஓவர். ஏன் இந்த வாஷிங்டன் யூஸே பண்ண மாட்டேங்கிறான்னு தெரியல. தாராளமாக பவுலிங்கில் யூஸ் பண்ணலாம், ஆனால் யூஸ் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கிறாங்க வாஷிங்டன் சுந்தரை. கொஞ்சம் யூஸ் பண்ணாங்கன்னா பவர் பிளேலேயே அவர் யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா எக்கானமியும் இருக்கும், விக்கெட் விழுந்துச்சுன்னா லக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. இந்த ஒரு ரன் மேட்ச், லாஸ்ட் ஓவர் ட்ராமா, லாஸ்ட் ஓவர் த்ரில்லர், உண்மை அதுதான். இன்னைக்கு மேட்ச் யார் யாருக்குன்னா லக்னோ விசஸ் கேகேஆரோட வின்னிங் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா அவங்க மலையில தான் ஒரு பாயிண்டே எடுத்திருக்காங்க. கேகேஆரோட வின்னிங் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் பாயிண்ட்ஸ் வந்துட்டாங்க, சிஎஸ்கேவை தவிர்த்து. பார்க்கலாம் சிஎஸ்கே என்ன மாதிரி பிளான் பண்ண போகிறாங்கன்னு. ஏன்னா நேற்று மேட்ச் வந்து உண்மையிலே த்ரில்லர் தாங்க. வரப்போகிற ஐபிஎல் மேட்சஸ் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. உங்கள் கமெண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டவுன் பண்ணிடுங்க. அட் த சேம் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மீடியா சிந்தை. பை.